எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வெஜ் ஆம்லெட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் நான் கடலை மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. எண்ணெயும் போடலாம், நெய்யும் போடலாம். நான் நெய் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க, நல்லா இருக்கும்ட்டு. தண்ணி தேவையான அளவு. நம்ம எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி போட்டேன், வெங்காயம் போட்டுக்கலாம், அடுத்தது கேரட் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கரம் மசாலா பொடி, மிளகு பொடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும். இப்போ வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பு தவா போட்டாச்சுங்க. இப்போ எண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தவா காஞ்சிச்சுங்க. இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இமீடியட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்படி நல்லா கொஞ்சம் பெப்பர் லேசாக தூக்கி விட்டுருக்காங்க, நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் இல்லை, அதனால நான் போடல. அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து திருப்பி போட்டலாம். அவ்வளோதாங்க. ஈஸியான ஹெல்த்தியான வெஜ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ப்ரோட்டீன் வச்சுருந்ததுனால நியூட்ரிஷியஸாக இருக்கும். இப்போ பெரியவங்கலாம் கூட சாப்பிடலாம். இப்போ இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா எல்லாம் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம எப்போ வேணால் சாப்பிடலாம். இது ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.